ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்பா வந்தாச்சு. இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹக் டே. ஹக் டே. எல்லாருக்கும் ஹாப்பி ஹக் டே. கண்டிப்பாக உங்கள் பார்ட்னரை போய் இன்னைக்கு ஹக் பண்ணியே தீரணும் எல்லாரும். இன்னைக்கு வந்து என் ஒய்ஃப் என்னெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதெல்லாம் தான் அவங்க அனுப்பின கிஃப்ட் இன்னைக்கு. இது எல்லாத்தையுமே நான் ஒவ்வொன்றா காட்டுறேன். இதெல்லாம் என்ன கிஃப்ட் இன்னும் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாப்பிட்ற ஐட்டத்தை வந்து காட்டிடுறேன், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? லவ் கேக்கு ஒன்று அனுப்பியிருக்காங்க. அடுத்து ஸ்ட்ராபெரி பாக்ஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. இந்த ஃப்ரூட் வந்து என்ன அப்படின்னா, இது நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோங்கன் பழம். ஓகேவா? லோங்கன் பழம் வந்து இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது. நான் சாப்பிட்டு தனியாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கிட்டலாம் பார்க்கலாம். அதுக்கடுத்து 3 பாக்ஸ் இருக்குது. அப்புறம் ஏதோ ஒரு கார்டு ஒன்று இருக்குது. என்ன இருக்குது அப்படின்றது தெரில. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஓகே, இப்போ இந்த 4 கிஃப்ட்டையும் ஒவ்வொன்றா இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணலாம், என்ன இருக்குது அப்படின்ட்டு. இதை ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உள்ள மிரர் இருக்குது ஃபஸ்ட்டு. ஓகேவா? படிக்கலாம், கீழே உள்ள படிக்கலாம். லுக் இன் த மிரர், வாட் டு யூ see? The one who means the world to me. மிரரை பாரு, உனக்கு என்ன தெரியுதோ அவங்க தான் என்னோட உலகம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா, நீ தான் என்னோட சன்சைன், என்னோட எல்லை இல்லா மகிழ்ச்சி. அதுதான் ரீசன் என்னோடய ஹார்ட் பீட் சத்தமாகவும் தெளிவாகவும் துடிப்பதற்கான காரணம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா, நீ காட்டுற அன்பை விட இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு புதையல் கூட பிரகாசிக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா, இந்த சிறிய பெட்டிக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் வியூ இருக்குது. அதுதான் என் லைஃபோட ஸ்டார். இட்ஸ் யோ. ஏன்னா மிரரில் நான் தானே இருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா, எவ்ரிடே உன் கூட இருக்கிறப்போ லவ்வை செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் மை எவ்ரிதிங். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா, உன் கூட இருக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டும் மை லைஃபோட பெஸ்ட் சாப்டராக ஃபீல் பண்ண வைக்கிறேன். என் ஹார்ட்டோட பெஸ்ட் ஃபேவரட் ஸ்டோரி நீ தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த கிஃப்ட் உண்மையிலே வெரி மீனிங்ஃபுல்லாக, ரொம்ப சூப்பராக, ஒரு ஹார்ட்டுக்கு அட்டாச்மெண்ட் ஆகிற மாதிரியான ஒரு கிஃப்டாக இருக்குது. ரியலி ஒரு மீனிங்ஃபுல்லான, ஒரு வேறு லெவலான ஒரு கிஃப்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் பாப்போ. செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்க்கலாமா? லவ், மிஸ் யூ, கிஸ் மீ அப்படின்னு எழுதியிருக்கு. இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். குட்டி பொம்மை க்யூட்டாக இருக்கு பாருங்க. இருங்க ஓப்பன் பண்ணுறேன். ஏய் வாவ், டண்டனகா டர்னா டர்னகா டண்டனகா டண்டனகா டர்னா. கட்டி பிடிச்சிக்கிற மாதிரியான ஒரு இது நம்ம வந்து செட் பண்ணணும். கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி தான் வைக்கணும். இது கட்டி பிடிக்கிற மாதிரி கை இருக்குது, இதில் கட்டி பிடிக்கிற மாதிரி கை இல்லையே. எப்படி நம்ம செட் பண்ணுறது? சரி, ஓகே பாருங்கள். கையோட கை கோர்த்து அப்படியே வச்சுக்கலாம். செம்மையாக இருக்குது. நானும் பாப்புவும் 2 பேரும் கை கோர்த்து போகட்டும், கை கோர்த்து போகட்டும். ஹக் டே அப்படின்றது எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா? நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு லெஃப்ட் சைடு தான் ஹார்ட் இருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கும் லெஃப்ட் சைடு தான் ஹார்ட் இருக்கும். நம்ம கட்டி பிடிக்கும் போது அப்போது 2 சைடுமே ஹார்ட் வந்துடும். நம்ம டைட்டாக ஹக் பண்ணுறப்போ 2 சைடு உள்ள ஹார்ட் பீட்டும் பேலன்ஸ் ஆகிடும். 2 பேரும் பேசிப்பாங்க, 2 பேரும் ஆறுதல் படுத்திப்பாங்க. ரொம்ப லவ்வாக, ஸ்வீட்டாக, ஹாமாக ஃபீல் கிடைக்கும். அப்போது நமக்கு என்ன தான் ப்ராப்ளம் இருந்தாலும், நமக்கு தான் என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாமே ரிலீஃப் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம ஹக் பண்ணுறப்போ ஒரு நிம்மதியான ஒரு ஃபீல் கிடைக்குது. அதுக்காகவே நம்ம ஹக் டேன்னு ஒன்று செலிப்ரேட்டும் பண்ணுறோம். ஸோ ஹக் டே அப்படின்றது எவ்வளோ ஸ்பெஷல், ஹக் அப்படின்றது எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்க்கலாமா? ஏதோ லைட்டுன்னு நினைக்கிறேன். பளிங்கு மாதிரி, பெரிய ஒரு பளிங்கு மாதிரி இருக்குது. மண்டையிலே போட்டோம்னா மண்டை புடந்துடும். இதை வந்து இதில் வச்சுட்டு கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கணும். இதை வந்து இந்த சார்ஜரில் சொருவோம் பார்த்தியா, சார்ஜரில் வந்து இதை சொருகிட்டு சுவிட்சை போட்டோம் அப்படின்னா லைட் எரியும். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா?
வாங்க, நானும் இதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். இதை லைட்டு போட்டதுக்கப்புறம் இது எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த கிஃப்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சுவிட்சை இப்போ போட்டுடலாம். ஓகே, சுவிட்சை போட்டாச்சு. இப்போ இது எப்படி எரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவிட்ச் இங்கே இருக்குது. இதை வந்து இந்த ஆன் பண்ணோம் அப்படின்னா இது எரியும். எப்படி எரியுது அப்படின்றத பார்க்கணும். பகல் அப்படின்றதுனால வெளிச்சம் அவ்வளோவா தெரியல. ஆனால் நைட் டைமில் இதை பார்த்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். பார்த்தீங்களா என் மூஞ்சில் எப்படி லைட் அடிக்குது அப்படின்ட்டு. ஸோ நைட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா மேலே லைட் அடிக்குதுங்க. பாருங்க, சவுத்தில் அடிக்கிறேன். இதுதான் இதோட எஃபெக்ட். ஏன்னா உள்றைக்கு வந்து ரவுண்டாக வச்சுருக்காங்க லைட்டு. ஸோ அதனால் அது இதில் படும்போது இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து வருது. பார்த்தீங்களா உள்ளே எப்படி இருக்குது அப்படின்ட்டு. செம்மையாக இருக்குது. நைட் டைமில் வந்து பண்ணோம் அப்படின்னா இன்னும் செம்மையாக இருக்கும். நான் நைட் டைமில் உங்களுக்கு வீடியோ பண்ணி ஷார்ட்ஸில் போடுறேன். ஓகேவா? என்னடா டார்ச் லைட் அடிக்கிற, மூஞ்சில் அடிக்காதா அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படி தான் அடிப்பேன் மூஞ்சில். ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்டு ஹக் கார்டு அப்படின்னு போட்டிருக்கு. இது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹக்டே ஸ்பெஷல் கார்டாக இருக்கும். ரெடி ஃபார் ஹக். ஹக் பண்ண ரெடியாக இருக்கிறேன். ஓகே, ஹக் பண்ண ரெடியாக இருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்? ஐ லவ் யூ திஸ் மச். இங்கே பாரு, லவ் யூ திஸ் மச். ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க. ரெடி ஃபார் ஹக். ரெடியாக இருக்க. I love you so much. I love you this much. ஓகே, வந்து கட்டிக்கலாவா 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 கட்டிக்கலாவா. I love you this much. கியூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. சிம்பிளாக இருக்குது, ஆனால் பார்த்ததுமே ஒரு ஹாப்பினஸ் வருது. பார்த்தீங்களா? அதுதான் இதோட எஃபெக்ட். செம்மையாக இருக்குது. ஓகே, எல்லா கிஃப்டையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா வெயிட்டாக இருங்க. ஸோ இன்றைக்கி வந்து கிஃப்ட் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஹக் டே வாழ்த்துக்கள். உங்களுக்கு இது எந்த கிஃப்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி அடுத்த வீடியோ உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். ஹாப்பி ஹக் டே எல்லாருமே. ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்கள போய் ஹக் பண்ணிக்கோங்க. அது நம்ம பார்ட்னரை மட்டும் தான் ஹக் பண்ணணும் கிடையாது. யாரை வேணாலும் ஹக் பண்ணலாம், அவங்க மனசுக்கு நெருக்கமானவங்கள. ஸோ ஹக் பண்ணி ஹாப்பி ஹக் டே விஷ் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி ஹக் டே. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஸோ மச் ஆல். லவ் யூ ஸோ மச் பொண்டாடி. தேங்க்யூ ஸோ மச். பை பை பை. அடுத்த வீடியோ உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். பை பை.